Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah amma ba'd. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Wa qala aidan ya ayyuhan nasu taqu rabbakum alladzi khalaqakum min nafsin wahidah وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. கனிமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இஷாவுடைய தொழுகையை முடித்த பிறகு அல்லாஹ்வுடைய மாளிகையில் அவனை பற்றி பேசுகிற சபையில் உட்கார்ந்திருத்தல் என்பது ஒரு வணக்கம், ஒரு ஐபாதத் என்பதை அறிந்து இந்த இடத்தில் நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் கல்விக்கென்று மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறது. அல் குர்ஆனிலே முதல் செய்தி, வஹீயின் முதலாவது செய்தி இக்ரா, ஓதுவீராக, படிப்பீராக, வாசிப்பீராக என்பதுதான் வஹீயின் முதலாவது செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இஸ்லாம் கல்விக்கும் கல்வி செயற்பாடுகளுக்கும் எந்த அளவு உயர்ந்த இடத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். ஒரு திருமறை வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமனாகுவார்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். இந்த கேள்வி கல்வியின் அந்தஸ்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த வகையிலே எந்த அளவுக்கு கல்வி இஸ்லாமிய பார்வையில் முதன்மையானது அப்படி என்றால், நாய் இஸ்லாத்தில் ஒரு பாத்திரத்தை நக்கிவிட்டால் அது நஜீஸ். அதை தூய்மைப்படுத்துவதற்கென்று பிரத்யேகமான வழிவகைகள் இஸ்லாத்தில் சொல்லப்படுது. அதே நாய் அறிவூட்டப்பட்டால், வேட்டை அறிவு கொடுக்கப்பட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? அந்த அறிவூட்டப்பட்ட நாய் வேட்டையாடி வருகின்ற பிராணியை, பறவையை சாப்பிடுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. ஒரு நாயாய் இருந்தால் கூட பயிற்சிகளையும் அறிவையும் பெற்றுக்கொள்கிற நேரத்தில் அதனுடைய தரம் அடுத்த கட்டத்தை நோக்கி இஸ்லாம் அதற்கு ஒரு சட்டத்தை சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். உண்மையில் கல்வியும் கல்வி செயற்பாடுகளும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் இலங்கையில் தற்பொழுதோ 2025 கல்வியாண்டிற்காக அமைச்சுக்கள், பாடசாலைகள், அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் ஒரு சில விடயங்களை நினைவுபடுத்திக் கொள்வது பொருத்தமாக அமையும் என்று கருதுகிறோம். இந்த தர்பியா அந்த நினைவுபடுத்தலோடு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இந்த கல்வி செயற்பாட்டில் 3 சாரார் சம்பந்தப்படுகிறார்கள். அதிலே முதலாவது சாரார் ஆசிரியர்கள். ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, சகோதரிகளே. எந்த சமூகத்தில் நல்ல கட்டமைப்புள்ள ஆசிரியர்கள், சிறந்த ஆசிரியர்கள் எந்த சமூகத்திற்கு கிடைக்கப் பெறுகிறதோ
அந்த சமூகம் தோற்ற வரலாறே கிடையாது. எந்த ஒரு சமூகத்தில் அசமந்த போக்கு கொண்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்களோ அந்த சமூகம் வெற்றி பெற்றதும் கிடையாது. ஒரு சமூகத்தின் ஏணிப்படிகள் ஆசிரியர்கள். இந்த பொறுப்பை இந்த சமூகம் உணர்ந்திருக்கிறதா என்பது எங்களில் உள்ள முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த ஆசிரியர் பணியை நாங்கள் யாரும் தொழில் என்று சொல்றதில்லை. ஆசிரியர் சேவை. வைத்தியத்தை தொழில் என்று சொல்வதில்லை, வைத்திய சேவை. ஏனென்றால் அந்த துறையின் புனிதம் அப்படியானது. அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். முதலாவது ஆசிரியர் யார்? அல்லாஹு தஆலா. ஆசிரியர்கள் உணர வேண்டும், அல்லாஹ் செய்த ஒரு பணியை நாங்க செய்தோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களில் உயர்ந்தவர். யாருக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க? நபிமார்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆசிரியர் பணியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் வரைக்கும் கற்றல் செயற்பாடுகளோடே வாழ்ந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை உருவாக்கினார்கள். இந்த துறை, இந்த பணி என்பது மிக மிக பெருமதியான உயர்ந்த பணி அப்படி என்பதை முதலில் நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். இஸ்லாத்தில் பொறாமைப்படுதல் என்பது பாவமா இல்லையா? பாவம். ஆனால் 2 இடங்களில் பொறாமைப்படுதல் அனுமதிக்கப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ஹஸத இல்லா ஃபித்னத்தைன். 2 இடங்களில் பொறாமை கிடையாதுன்றாங்க. அதில் ஒன்று, ஒரு ஆசிரியர், நல்ல ஆசிரியரை பார்த்து ஒருத்தர் பொறாமைப்படுறாரு. குர்ஆனை கற்றிருக்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறாரு, அவரை கற்றல் செயற்பாடுகளால் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுகிறது, நல்ல மாற்றங்களை காண்கிறார். இவருக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலையே அப்படி என்று பொறாமைப்படுதல் பொறாமை ஆகாது. ஒரு ஆசிரியர் விடயத்தில் பொறாமை கூட அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த சேவை எவ்வளவு முக்கியமானது என்பதை புரியும். எங்கட மூதாதையர் என்றால் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க அல்ல. மூதாதையர்கள் சஹாபாக்கள், தாபியன்கள், தபு தாபியன்கள் எல்லோரும் இந்த பணியின் கனதியை உணர்ந்திருந்தார்கள். அதால்தான் எங்கட முன் சென்ற தலைமுறைகள் எல்லா இடங்களிலும் உச்சத்தில் இருந்தார்கள். இந்த பணியின் சுமையை உணர்ந்திருந்தார்கள். இந்த இடம் சறுக்கினால் எவ்வளவுதான் இந்த சமூகத்திற்கு வளங்கள் நிறைந்திருந்தாலும் இந்த சமூகத்தினால் எழும்ப முடியாது என்பதை புரிந்திருந்தார்கள். ஹாரூன் ரஷீத் கலீஃபா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர். இவர் மௌத்தானா யாருக்கு ஆட்சி பொறுப்பு வரும்? அவருடைய பிள்ளைகள் அமீன், மஅ்மூன். ஹாரூன் ரஷீத் என்ன பண்றார் என்றால், அமீனையும் மஅ்மூனையும் ஒரு உஸ்தாது கிட்ட கல்வி கற்கிறதுக்காக கொண்டு போய் சேர்க்கிறார். சேர்த்துட்டு ஒரு நாள் அவர்களை பார்ப்பதற்காக போறார். பிள்ளைகளுக்கு தெரியாது வாப்பா வாரது, ஆசிரியரும் கண்டுகொள்ளல. இந்த 2 பிள்ளைகளும் கலீஃபாவின் பிள்ளைகள், ஆட்சியாளரின் பிள்ளைகள். ஆசிரியருக்கு அவருடைய பாதணியை எடுத்துட்டு போய் கொடுக்கிறதுக்கு முண்டி அடிக்கிறாங்க. கடைசியா 2 பேர் முடிவெடுக்கிறாங்க, நீங்க ஒரு பாதாணி எடுங்க, நான் ஒன்று எடுக்கிறேன் என்று போய் கொடுக்கிறாங்க. இத வாப்பா பார்த்துக்கு இருந்த ஆட்சியாளர் ஆசிரியரை போய் சந்திக்கிறார். சந்திச்சு கேட்கிறாரு, மன் அஅஸ்ஸுன் நாஸ், மனிதர்களில் கண்ணியமானவர் யார் அப்படின்னு கேட்கிறார். ஆசிரியர் பார்க்கிறாரு, கலீஃபா தான் உச்சமான இடத்தில் இருக்கிறவர், அவர்தான் சமூகத்தில் உயர்ந்தவர் என்கிறார். கலீஃபா சொல்றாரு, பல் அஅஸ்ஸு மின் அமீரில் முஃமினீன், ஆட்சியாளரை விட கண்ணியமான அந்தஸ்தில் உயர்ந்த ஒருவர் இருக்கிறார். யார் என்றால், மை யஹ்தஸிமு வலியா அஹ்தில் முஸ்லிமீன் ஃபி ஹம்லி நஅலிஹி,
யாருடைய பாதணியை சுமப்பதற்கு வருங்கால 2 ஆட்சியாளர்கள் சண்டை முடித்துக் கொண்டார்களோ அவர்தான் கண்ணியமானவர், உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றார். எங்கட சமூகத்தில் ஒரு பிரதான ஆட்சியாளராக இருந்த ஹலீஃபா ஆசிரியர்களுக்கு கொடுத்த இடத்தை பாருங்கள். அதாலதான் அந்த தலைமுறை இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு தலைமுறையை அந்த சமூகம் உருவாக்கினார்கள். இன்று இந்த சமூகத்தில் ஆசிரியர்களின் மதிப்பீடு எந்த அளவு இருக்கிறது என்பதை ஒரு சமூகமாக நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாங்கள் ஒவ்வொரு குறைகளை பேச வரவில்லை, குறைகளை பேச வரவில்லை, விவாதிக்க வரவில்லை. சகோதரர்களே சகோதரிகளே, எங்களுடைய நாவுகள் விவாதிக்கலாம், நாங்கள் நியாயங்கள் பேசலாம். ஆனால் ஒவ்வொருவருடைய மனச்சாட்சிகளும் எப்பொழுதும் பொய் உரைக்காது. நாவுகள் பொய் உரைக்கலாம், மனச்சாட்சிகள் பொய் உரைக்காது. நாங்கள் ஒரு சமூகமாக முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி இது, ஒரு முக்கியமான ஒரு பகுதி. பள்ளி வாயல்கள், பாடசாலைகள், பாடசாலை அபிவிருத்தி சங்கங்கள் 2025 எங்களுடைய ஊரின் ஆசிரியர் கட்டமைப்பு சீர் செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கிய பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல ஆசிரியராக இருந்தார். அதாலதான் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் எல்லோரையும் நல்லதோர் ஆசிரியரால் உருவாக்க முடிந்தது. எங்கட சமூகத்தில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாம் ஷாஃபியை உருவாக்கினார்கள். இமாம் ஷாஃபி இமாம் அஹ்மதை உருவாக்கினார்கள். நல்ல ஆசிரியரால் தான் நல்ல மனிதர்களை, சமூகத்தில் முக்கியஸ்தர்களை உருவாக்க முடிந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்தார்கள். இன்றைக்கு சமூகத்தில் ஆசிரியரின் உரிமைகள், கடமைகள், சம்பள உயர்வுகள் பேசப்படுகின்றன. ஆனால் ஆசிரியரின் சுய மதிப்பீடுகள், பண்பியல் ரீதியான முன்னேற்றங்கள் தொடர்பாக பேசப்படுகின்றதா? அங்கே கொடுக்கப்படுகிற கவனங்கள் இங்கே கொடுக்கப்படுகிறதா என்றால் நிச்சயமாக குறைவாகவே இருக்கிறது. எந்த பள்ளி வாயலில் ஆசிரியர்கள் எல்லோரையும் அழைத்து அவர்களை அவ்வப்போது நெறிப்படுத்துகின்ற ஈமானிய வலிச்சேர்க்கின்ற அம்சங்களில் பள்ளி வாயல்கள் ஈடுபட்டிருக்கின்றனவா? இந்த சமூகத்தில் முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய பகுதியினர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை பாருங்க. கற்றல் என்பது பொதுவாக சொல்லுவாங்க, கற்றல் என்பது மாணவர்களின் அறிவு, திறன், மனப்பான்மையில் ஏற்படுகின்ற மாற்றம், அதுதான் கற்றலும் வாங்க. இது வரணும் என்றால் முதல்ல என்ன வரணும்? ஆசிரியர்களின் அறிவு, திறன், மனப்பான்மையில் மாற்றங்கள் வரணும். அப்படி வருகிற பொழுதுதான் இந்த மாற்றங்கள் வரும். ரசூலுல்லாஹ் ஒரு ஆசிரியர், சிறந்த ஆசிரியர். அல்லாஹ்வுடைய தூதர் செய்தியை பாருங்க, நிறைய மாணவர்களோடு பழகினாங்க. ரசூலுல்லாஹ்க்கு மிச்சம் நெருக்கமான, மனசுக்கு நெருக்கமான மாணவர்கள் யார்? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா எல்லா சஹாபாக்களும் என்ன நினைப்பாங்கண்டா, அன்னஹு அக்ரபு இலைஹி மின் கைரிஹி, நான் தான் ரசூலுல்லாஹ்க்கு மிச்சம் நெருக்கமான மனிதர் என்று எல்லோரும் நினைக்கின்ற உணர்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார். இன்று அப்படியான ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் வானத்துக்கு போனாங்க, அல்லாஹ்வோட பேசினாங்க, நபிமார்களுக்கு தொழுகை நடாத்தினாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசினார்கள். ஆனால் பூமிக்கு வந்தவுடன் ஆட்டிலே பால் கறந்து தானும் குடித்து அடுத்தவர்களுக்கும் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு பணிவாக நடந்தார்கள். இந்த பணிவு எத்தனை ஆசிரியர்களிடம் இருக்கிறது? அல்லாஹ் அருள் செய்த பல ஆசிரியர்கள் உண்டு. ஆசிரியர்களே, குறிப்பாக ஒரு மனிதனில் பெற்றோர்களினால் ஏற்படுத்த முடியாத மாற்றத்தை,
நண்பர்களினால் ஏற்படுத்த முடியாத மாற்றத்தை, உறவுகளினால் ஏற்படுத்த முடியாத மாற்றத்தை ஒரு நட்பண்புள்ள தியாக மனப்பான்மை கொண்ட ஒரு ஆசிரியரால் மாத்திரமே உருவாக்க முடியும், கொண்டு வர முடியும் என்பதை பலமாக நம்ப வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப பாடசாலைகளை பாருங்க. சும்மா உதாரணத்துக்கு அதிபர்கள், ஆசிரியர்கள் பாடசாலை அபிவிருத்தி குழுக்க ஒரு எக்ஸாம் நடக்கும், A level அல்லது O level எக்ஸாம் நடக்கும், ஸ்காலர்ஷிப் நடக்கும். நடந்தால் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்ல ஒரு புள்ள ஃபெஸ்ட் அடிச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் டாப் மார்க்ஸ் ஒன்று எடுத்திருக்கு. எடுத்தா குறித்த ஆசிரியர்கள் பாடசாலை மட்டங்கள் எல்லாம் அந்த வெற்றியை கடுமையாக கொண்டாடுவார்கள். சந்தோஷமான நிகழ்வு தான், மகிழ்ச்சி பட வேண்டிய நிகழ்வு தான். மீடியா எல்லாம் போய் அந்த பிள்ளைகள்கிட்ட பேட்டி எடுப்பாங்க. நீங்க பெரிய ஆளான எப்படி வருவீங்க, என்ன உங்களோட ஆசை? எல்லாரும் சொல்லி கொடுத்த மாதிரி நான் ஒரு வைத்திய நிபுணராகி எங்களோட கிராமத்துக்கு சேவை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பிள்ளைகளை ஊர்ல காண்றதே கஷ்டமா இருக்கு. அந்த பேட்டிக்கு டாக்டர் ஆயிப்பாங்க, ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, காணவே முடியாம போயிருக்கும். ஆனா ஆரம்பத்தில் எண்ணங்கள் நல்லா தான் இருந்திருக்கு. இறுதியில் வேறொரு திசையில் அவர்கள் போய் நிற்கிறாங்க. இந்த ஆசிரியர்கள் பாடசாலைகள் என்ன செய்ய மாட்டாங்க, ஒற்றை மாணவரின் வெற்றியை பெரிதாக கொண்டாடுவார்கள். நியாயமான மகிழ்ச்சி தான், கொண்டாடிச்சு. அதே பரீட்சையில் பல மாணவர்கள் கம்மியா புள்ளி எடுத்திருப்பாங்க, ஃபெயில் ஆகியிருப்பாங்க. அவர்கள் தொடர்பாக எவ்வளவு கவனம் கொடுக்கிறார்கள் என்பது முக்கியமானது. எனக்கிட்ட 40 மாணவர்கள் வருகிறார்கள் என்றால் எல்லோருக்கும் ஒரே வாய்ப்பு கிடைப்பதில்லை. நாங்கள் ஒரு பஸ் பயணம் போறோம், ஏறின உடனே ஒருத்தருக்கு சீட் கிடைக்கும், ஒருத்தருக்கு இடையில ஒரு மூலையில சீட் கிடைக்கும், ஒருத்தர் கடைசி வரை நின்றுக்கு போக வேண்டிய சூழல் தான் வரும். வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே வாய்ப்பை கொடுப்பதில்லை. என்னிடம் வருகின்ற 40 மாணவர்களும் 40 சூழலில் இருந்து வருகிறார்கள் என்கிற புரிதலோடு அவர்களை அணுகணும். இப்ப இங்க கொண்டாட்டங்கள் ஃபுல்லா நடக்கும். நடந்து முடிஞ்சா இதுல பெரியோரு விபரீதம் என்னென்றால், இவர்கள் ஒற்றை மாணவரை புகழ்வதற்கும் கொண்டாடுவதற்கும் எடுக்கின்ற நேரங்களும் செலவழிப்புகளும் இந்த 39 மாணவர்கள் தொடர்பாக என்ன செய்யலாம் என்று யோசித்திருப்பார்களா? ஒரு டிஸ்கஸ் போயிருக்குமா? எங்க சரிக்கிறார்கள் என்பது ஒரு மதிப்பீடு நடந்திருக்குமா? அடுத்த முறை என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக யோசித்திருப்பார்களா? அதே பரீட்சையில், அதே பாடசாலையில், அதே ஆசிரியரிடம் கற்ற அடுத்த மாணவர்கள் நிலைமை. இந்த ஒற்றை மாணவன் அல்லாஹ்வுடைய பேருதவியினால் வேறு பாடசாலையில் படித்திருந்தாலும், வேறு ஆசிரியரிடம் படித்திருந்தாலும் அந்த மாணவன் நிச்சயமாக அதே புள்ளிகள் எடுத்திருப்பான். இயல்பிலே அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்திருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கமான சஹாபாக்கள் பலர் இருந்தும் சில தனித்துவமாக சஹாபாக்களை அடையாளப்படுத்தினாங்க. ஸைஃபுல்லாஹ், அமீன் ஹாதிஹில் உம்மா, இந்த சமூகத்தின் நம்பிக்கையாளர். அபூ துராம், மண்ணின் தந்தையே என்று ஒரு நபித்தோழரை அழைத்தார்கள். சாஹிபு சிர், ரகசிய தோழர் என்று ஒருவரை அழைத்தார்கள். ஒவ்வொருவராக மதிப்பீடு செய்து அவர்களோடு உறவாடினார்கள். வெறுமனே கற்றல் செயற்பாடுகளோடு மாத்திரம் சுருங்குபவர் அல்ல ஆசிரியர். அந்த குறித்த மாணவனின் மனதிலே இருக்கிற எல்லா வகையான விடயங்களுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு முன்மாதிரியாக அவர் மாற வேண்டும். மதிப்பெண்களுக்கு பின்னால ஓடுகிற ஒரு கூட்டத்தை மாத்திரம் உருவாக்குறது ஆசிரியர்கள நோக்கம் அல்ல. அதை தாண்டி அதோடு பல விடயங்களை ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பு அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரியணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் தான் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணுவோம், செக் 2 ரிட்டர்ன் பிரச்சனை, காசு கொஞ்சம் தேவை, அதே டென்ஷனில் வீட்டை வந்தால் ஏதாவது ஒரு ஃபைட் உண்டாகும். எப்பொழுதுமே அது கஷ்டம்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி வாழல.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான காய்ச்சலோடு மௌத்தாகிற டைம், கடைசி நாள், ஜமாத் தொழுகைக்கு பள்ளிக்கு வர முடியல, அந்த அளவு வருத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதியாக நாங்கள் பார்த்தது அந்த டைம் தான். நாங்கள் பள்ளியில் தொழுகைக்கு ரெடி ஆகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எட்டி பார்த்து புன்முறுவல் போட்டார்கள், சிரித்தார்கள். ரசூலுல்லாஹ்வினால் பள்ளிக்கு போக முடியாத அளவு வருத்தம். அல்லாஹ்வுடைய தூதர் எங்கள் முகத்தை பார்த்து இறுதியாக சிரித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க உள்ளத இன்னொரு இடத்துல கடத்த பார்க்கல. ஆசிரியர்கள் வகுப்பறைக்குள் வெளியில் அவங்க எந்த மனோநிலையில இருக்கிறாங்களோ அதே மனோநிலையில உள்ளே நுழையக்கூடிய பலரை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இருக்கவில்லை என்பதை புரியணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யாராவது பேச வந்தால் ஒரு மனிதரை புரிந்து கொள்ளுதல் என்பது உலகத்தில் ஆக கஷ்டமானது. பிஸ்னஸ் செய்கிறதல்ல, கோடிபதியாகிறதல்ல, அதெல்லாம் லேஸ். அல்லாஹ் நாடினா லேசான விஷயங்கள். மெட்ஸ் படிக்கிறதல்ல, எல்லாமே லேசானதுதான். ஆனால் சக மனிதர்களை புரிந்து கொள்ளுதல் தானே அதாக கஷ்டமான. அதுக்கு நிறைய அறிவு நமக்கு தேவை. அவன் எங்கிருந்து வாரான், அவனுடைய பின்னணி என்ன, என்ன செய்கிறான், என்ன சூழல் இருக்கிறான். 40 வருடம் கணவன் மனைவியாக வாழ்ந்த பிறகும் டிவோர்ஸ் ஆன கேஸ் இருக்கா இல்லையா? 40 வருடத்துக்கு பிறகும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் தனித்துவமாக தெரிந்தார்கள். ஏன் தெரியுமா? இந்த பாயிண்ட். அல்லாஹ்வுடைய தூதர் சக மனிதர்களை புரிந்து கொண்டார்கள். சக மனிதர்களை புரிந்து கொண்டார்கள். எத்தனை ஆசிரியர்களினால் அவர்களின் மாணவர்களை புரிந்து கொள்ள முடிகிறது? எங்களுடைய பிள்ளைகளை ஒரு பெற்றோராக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான பசி, வறுமைப்பட்ட ஒரு நபி தோழர், எப்பொழுதுமே திண்ணை தோழர்களில் ஒருவர். ஒரு நாள் பள்ளியில் ஒரு வக்து தொழுகையை முடிச்சுட்டு லஞ்ச் டைம், லுகர் வக்துன்னு நினைக்கிறேன், பசி. ஆனா சாப்பாடு தாங்கன்னு கேட்கறதுக்கு வெக்கமா இருக்குது. பள்ளி வாசலில் நின்று கொள்றார். யாராவது வரும்போது குர்ஆனுடைய ஒரு வசனத்தை கேட்கிறது. அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய நோக்கம் குர்ஆனுடைய வசனத்துக்கு அர்த்தம் அவருக்கு தெரியும். பேசி முடிய சாப்பிட்டீங்களா, வாங்க சாப்பிட போவோம் என்று சொல்ல மாட்டாங்களா, கூப்பிட மாட்டாங்களா, கேட்கிறது வெக்கம் என்ற மனோநிலையில் அந்த இடத்துல நிற்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க, வசனம் ஒன்று கேட்கிறாங்க, வசனம் தொடர்பா பேசிட்டு அவர் பேசிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வர்றாங்க, அவரும் பேசிட்டு போறாங்க. இவரின் உண்மையான அந்த நோக்கத்தை, உணர்வுகளை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடிச்சுட்டு போறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, எங்களால் வார்த்தைகளை கூட தவறாக புரிந்து கொள்கிறோம். சலாம் சொன்னா வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லி கழுத்து மட்டும் திருப்பி பேச மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மொத்தமா திரும்பிடுவாங்க, திரும்பி பேசுவாங்க. எங்களோட பிள்ளைகளோடு நாங்க பேசுறோமா, எங்களோட மாணவர்களோடு நாங்க பேசுறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் உடல் முழுவதும் திரும்பியே அவர்களோடு பேசுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களில் யாருடையாவது ஒரு தவறை கண்டார், பெயர் சொல்லி சபையில் நேரடியாக சுட்டி காட்ட மாட்டாங்க. நீங்க ஹதீதுகளை பாருங்க, ஹதீதுகளில் நல்ல விடயங்கள் தொடர்பாக வருகிற பொழுது ரசூலுல்லாஹ்வினால் பயிற்றுவிக்கப்பட்ட மாணவர்களை பாருங்கள், பெயர் சொல்லி வரும். இன்னார் வந்தாரு, இப்படி செய்தார், இன்னார் வந்தாரு, இப்படி கேட்டார். ஆனால் பாவங்கள், தவறுகள் தொடர்பாக வரக்க ஒரு மனிதர் வந்தார், ஒரு கூட்டம் வந்தது, பெயர் வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயிற்றுவித்த சமூகம் அப்படி. அல்லாஹ்வுடைய தூதர்
சஹாபாக்களில் ஏதாவது ஒரு தவறை கண்டுவிட்டால் உடனே என்ன சொல்லுவாங்கண்டா, மபாலு அக்வா, இவர்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பொதுவா பேசுவாங்க. சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு மாத்திரம் விஷயம் தெரியும். எங்களை தான் சொல்றாரு, நாங்க செஞ்சதுக்குள்ள நாங்க திருந்தணும் என்கிற உணர்வை அவர்களுக்கு கொடுக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதன் பெரியோரு மாற்றத்தை 23 வருடங்களில் மிக அதள பாதாளத்தில் இருந்தவர்கள், பண்பு ரீதியாக, சிந்தனை ரீதியாக, நடத்தை ரீதியாக மிக மிக மோசமாக இருந்தவர்களை ஒரு சிறந்த ஆசிரியர் அல்லாஹ்வுடைய தூதர் உச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி என்றால் அதுக்கு காரணம் அறிவு, பண்பு, ஆற்றல், பொறுமை, மென்மை, எல்லா அணிகலன்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்பதை நாங்கள் புரியும். சகோதரர்களே, இந்த சமூகத்தின் முதன்மை தேவை நல்ல ஆசிரியர்கள். நாங்கள் இதை கொஞ்சம் சீரியஸா யோசிக்கணும். ஒற்றை ஆசிரியர்கள் அவற்றை கூட்டம் கூட்டமா போகுது, நல்ல ஆசிரியர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு. அப்படி அல்ல. 90% நல்ல ஆசிரியர்களை ஒரு சமூகமாக நாங்கள் உருவாக்கினால் சமூகத்தில் மற்ற பிரச்சனை தொடர்பாக நாங்கள் யோசிக்க தேவையில்லை. போதை வசதி, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த கட்டமைப்பு, மற்ற பிரச்சனை எல்லாவற்றிற்கும் தீர்வு தருவார்கள் நிச்சயம் என்பதை முதலில் பலமாக நம்பணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பா ஒரு நபித்தோழர் சொல்ற அழகான செய்தி இருக்குது. ஒரு நபித்தோழர் தொழுகையில் ஒரு தவறு செஞ்சுட்டாரு. சஹாபாக்கள் எல்லோரும் தொடையில தொழுகையில தட்டுறாங்க, கோபப்படுறாங்க, செஞ்சது பிள்ளைங்கிறாங்க. தொழுகை முடிந்தவுடன் அவரை உத்து பார்க்கிறாங்க, அடிக்கிறா போல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அமைதியாக அழைத்து விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த நபித்தோழர் சொல்றாங்க, அதாவது மா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரை போன்ற சிறந்த ஒரு ஆசிரியரை இதுக்கு முன்னாடி நான் கண்டதில்லை, இதுக்கு பிறகும் காண போறதும் இல்லை. அப்படி ஒரு நல்லது ஒரு ஆசிரியராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று அந்த நபித்தோழர் சொல்கிற செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, குறிப்பாக நாங்கள் மௌத்தாகுவோம். நாம் நல்ல ஆசிரியர்ங்கிறதுக்கான அடையாளம் என்னென்றால், நாங்கள் இருக்கிற பொழுதும் இல்லாத பொழுதும் மௌத்தான பிறகும் எங்களை பற்றி பேசப்படுகின்ற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வளரணும், நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அந்த மனிதர் ரொம்ப உழைத்தார் என்று துஆ செய்யக்கூடிய, கண்கள் கலங்கக்கூடிய நிலையில் ஒரு மாணவனை விட்டு செல்கிறோம் என்றால் நான் நல்ல ஆசிரியர் என்பதற்கான அடையாளம். சகோதரர்களே, ஆசிரியர்களே, ஆசிரியைகளே, குறிப்பாக நாங்கள் புரிந்து கொள்ளணும், சமூகத்தில் மிக மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு பணி ஆசிரியர் பணி. உங்களுடைய இயல்பான பலவீனங்கள் இந்த பணிக்கு சங்கடமாக அமையுமாக இருந்தால் இந்த துறையை தெரிவு செய்யாதீர்கள். அமானிதம் கூடியதோர் பொறுப்பு, நாளை மறுமையில் கடுமையாக விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய இயல்பான குணங்களை மாற்றி அமைத்து உள்ளே வர முடியுமாக இருந்தால் வாருங்கள், இல்லாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். தனியார் வகுப்புகள் நடக்கும், அங்கே கொடுக்கப்படுகிற ஆர்வம் பாடசாலை கிளாஸஸ்ல கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக ஒரு கவலைப்படுகிற ஒரு பதில் தான் எங்களுக்கு கிடைக்கும். பாடசாலையில் தனியார் வகுப்புகளை அலங்கரிப்பதற்கும் ஆட்சேர்ப்புகளுக்கும் கவர்ச்சியாக பாடத்தை கொடுப்பதற்கும் எடுக்கப்படுகின்ற கவனங்கள் பாடசாலையில் எடுக்கப்படுகின்றனவா என்று கேட்டால் அதற்கும் ஒரு தவறான ஒரு பதில் தான் எங்களுக்கு கிடைக்கும். முஸ்லிம் பாடசாலைகள், இலங்கையில முஸ்லிம் பாடசாலைகள் உருவானது ஏன்? அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு வரலாறு தெரிஞ்சிருக்கும். மெத்ஸ் பாடம் இந்து பாடசாலையில் என்ன பாடமோ அதேதான்
முஸ்லிம் பாடசாலை. சயின்ஸ் பாடம் கிறிஸ்தவ பாடசாலையில் என்ன சிலபஸோ அதுதான் முஸ்லிம் பாடசாலையில். தமிழ் பாடம் எல்லா பாடசாலைகளுக்கும் பொதுவான சிலபஸ் தான் முஸ்லிம் பாடசாலைகள். அப்படி இருக்கிற பொழுது முஸ்லிம் பாடசாலைகள் அப்படி என்று ஏன் நாங்கள் தனித்து வந்தது? இலங்கையை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. மிஷனரி பாடசாலைகள் அவங்க ஆங்கில கல்வி ஊடாக மத மாற்றங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. பார்க்கலாம், இலங்கையில பெரும் சிங்கள மக்களின் தலைவர்கள் மதத்தால் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், இனத்தால் சிங்களவர்களாக இருப்பார்கள். ஏன்? ஆங்கில கல்வி, ஆங்கில ஆட்சியின் தாக்கம் தான் அது. பெரும் தமிழ் மக்களின் தலைவர்கள் இனத்தால் தமிழர்களாக இருப்பார்கள், மதத்தால் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். ஏன்? ஆங்கில ஆட்சியின் தாக்கம். முஸ்லீம்கள் அப்படி இருக்குதா? முஸ்லீம்கள் அப்படி இருக்குதா? இல்லை. ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் அந்த நேரத்தில் ஆட்சி செய்து மதமாற்றம் செய்கிற நேரத்தில் முஸ்லீம் அறிஞர்கள் ஒரு ஃபத்வாவை கொடுத்தாங்க. அந்த ஃபத்வாவில் கல்வி கற்பது ஹராம், பாடசாலைக்கு போறது ஹராமாண்டாங்க. அந்த நேரம் அந்த ஃபத்வா நியாயமான ஃபத்வா. ஏன்? இஸ்லாமா கல்வியா என்று வருகிற பொழுது எங்களுக்கு தீன் தான் தேவைண்டு எங்களோட மூதாதையர்கள் தீனை தெரிவு செஞ்சு கொண்டாங்க. அதால தான் நாங்கள் தப்பித்தோம். அந்த டைமில் அதுக்கு பிறகுதான் அறிஞர் சித்திலப்பை போன்ற முக்கியமானவர்கள் வாராங்க. அறிஞர் சித்திலப்பை, ஒராபி பாஷா, இப்படியான பலரும் வாராங்க. வந்து எங்களோட சமூகம் இப்படியே இருந்தா தோற்று போய்த்துருவோம், எல்லா அறிவும் அவர்களுக்கு கிடைக்கணும், ஆனால் இஸ்லாத்தை இழந்த ஒரு அறிவு நமக்கு தேவை. அதால அந்த நேரம் இருந்த ஆட்சியாளர்களோடு அதிகமாக பேச்சுவார்த்தை செய்கிறாங்க. முஸ்லிம் நேசன் என்ற பத்திரிகையில் இது தொடர்பாக பரவலாக அறிஞர் சித்திலப்பை எழுதுகிறார். எழுதி பல போராட்டங்களுக்கு பிறகுதான் முஸ்லிம்களின் கலை கலாச்சாரம் தீனை பாதுகாக்கும் விதத்தில் முஸ்லிம் பாடசாலைகள் என்று தனித்துவமாக உருவானது. சிலபஸுக்காகவா தீனுக்காகவா? தீனுக்காக. சிலபஸுக்காகவா கல்ச்சருக்காகவா? கல்ச்சருக்காக. ஆனா இன்றைக்கு அதே பாடசாலையில் எந்த நோக்கத்துக்காக இந்த பாடசாலைகள் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட அதே பாடசாலையில் மியூசிக் போகுது, டான்ஸ் போகுது. எந்த நிர்பந்தமும் கொடுக்கப்படல அரசு தரப்பால. அதை இஸ்லாமிய வரையறைக்குள் அந்த ஃபங்க்ஷனை டிசைன் பண்ணலாம். 1000 ஐடியா வரும். ஆனா அந்த பாயிண்ட்ல இருந்து யோசிக்கிறதுக்கு யாரும் ரெடி இல்லை. ஆசிரியர்களே முன்னின்று அந்த நிகழ்ச்சிகளை நடாத்துவாங்க, டான்ஸ் அடிப்பாங்க. பல மாதிரி அந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கே அசிங்கமாக இருக்கும். சில நேரம் யோசிக்கலாம், இது ஒரு மட்டகரமான சிந்தனை, உலகம் தெரியாத பேச்சுக்கள். அப்படி அல்ல, ஒரு நியாயம் தேவை. அந்த நிகழ்ச்சிகளை அழகான முறையில் இஸ்லாமிய வரையறைக்குள் அழகா டிசைன் பண்ணலாம். ஆனா அப்படி யோசிக்கிறதுக்கு அவங்க ரெடி இல்லை. சகோதரர்களே, ஆசிரியர்களே, பொறுப்புதாரிகளே, இந்த முஸ்லிம் பாடசாலைகள் அப்படி என்பது வெறுமனே கிடைத்த ஒன்றல்ல. தீனுக்காகவே நாங்கள் தனித்து அடையாளப்படுத்தினோம். இந்த அடையாளத்தை காக்க வேண்டிய ஒரு கட்டாய பொறுப்பு எங்களுடைய ஆசிரியர் குழுக்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இந்த கல்வியாண்டில் ஒரு நல்ல கட்டமைப்புள்ள, நல்ல சிந்தனை கொண்ட, நல்ல மனப்பான்மையில் மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆசிரியர் குழுவை இந்த சமூகம் மிக மிக அவசியமாக வேண்டி நிற்கிறது. அதற்கு நாங்கள் எல்லோரும் ஒரு குழுவாக முயற்சி செய்ய வேண்டும். பள்ளி வாயல்கள், பாடசாலைகள், பொதுவான மக்கள் எல்லோரும் இதற்காக உழைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இரண்டாவது ஒரு பகுதியினர் மாணவர்கள். இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு முஸ்லிம் அல்லாத மாணவனை பொறுத்த வரைக்கும் 2 நோக்கங்களுக்காக கல்வியை கற்கிறான். ஒன்று, அறிவை விருத்தி செய்ய வேண்டும் என்பது.
இரண்டாவது, அதனால துனியா ஏதும் கிடைக்குமெண்டா சந்தோஷம். இந்த ரெண்டும் தான் நோக்கம். ஆனால் ஒரு முஸ்லிம் மாணவனை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் தெளிவா புரியணும். இதுக்கு முன்னாடி ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்? இந்த ரெண்டுக்கு முன்னாடி ஒரு முஸ்லிம் மாணவன் முதன்மை நோக்கம் உண்டு. என்னது? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காகவே நான் கல்வியை கற்கிறேன். கல்வி கற்றல் என்பது என்ற தீன், என்ற மார்க்கம் சொன்ன ஒரு விஷயம். ஒருத்தர் மெஸ் படிக்கலாம், ஃபேக்கல்டிக்கு போகலாம், இன்ஜினியர் ஆகலாம். அவர முதன்மை நோக்கம் ஒரு ஊர்ல பள்ளி வாயிலை எப்படி டிசைன் பண்ணலாம், ஒரு வீட்டை கட்டினா ஃபங்க்ஷன் என்று வந்தா ஆண் பெண் கலப்பில்லாம அழகா இருக்கணும், பாத்ரூம் இஸ்லாமிய வரையறைக்குள்ள இருக்கணும், தொழுகிறதுக்கு பிரத்யேகமான இடம் இருக்கணும். இப்படி யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். முதலாவது மாணவர்களும் பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம், கல்வியின் முதன்மை நோக்கம் என் ரப்பை திருப்திப்படுத்துவதற்காகவே எந்த கல்வியாகவும் இருக்கணும். நாங்க நினைக்கிறது மதரசா கல்வி மட்டும்தான் அல்லாஹ்க்கு சொந்தமானதுன்னு நினைக்கிறது. மத கல்வி எதுவும் அல்லாஹ்க்கு சொந்தம் இல்லை, அந்த மாதிரி நினைக்கிறது. கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, இது முதன்மையான ஒரு பகுதி. இரண்டாவது ஒரு விஷயம், இந்த மாணவர்கள் அவர்களின் நண்பர்களை தெரிவு செய்கிற இடம் எங்க? பாடசாலை. எவ்வளவுதான் புத்தி கூர்மையும் வசதியும் வாய்ப்பும் குடும்ப பின்னணியும் ஒருவருக்கு இருந்தாலும் ஒரு தவறான நட்பு கிடைத்து விட்டால் அவர் வென்ற சரித்திரமே இல்லை. எவ்வளவுதான் வாய்ப்பில்லாத ஒரு பிள்ளையாக இருந்தாலும் நல்ல நண்பன் ஒருவன் கிடைத்து விட்டால் அவன் நிச்சயம் வளருவான், உயருவான். எனவே மாணவர்களே, உங்களின் நல்ல சேர்க்கைகள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல மக்கத்து குறைஷிகள், பெரிய பெரிய ஆக்கள், சமூக அந்தஸ்து உள்ளவங்க எல்லாரும் அவங்கள தனியே எடுத்து ரசூலுல்லாஹ் சந்திக்கணும் என்று விரும்புகிறாங்க. இந்த சின்ன சின்ன சஹாபாக்கள் ஈமானோட துவாவோட பிரார்த்தனையோட அல்லாவோட இருக்கிற மக்களை விட்டுட்டு தனிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைம்ல அல்லாஹ் சொன்ன வசனம் தான் இது. நபியே, இங்கால பேத்திரவானா, காலையிலும் மாலையிலும் அல்லாவை துதித்து கொண்டு உங்களோடு இருக்கிற நல்ல மனிதர்களோடு நீங்க இருங்க அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்றார். எனவே மாணவர்களே, நல்ல நண்பர்களை தெரிவு செய்யணும். நாங்களும் அந்த நல்ல நட்புக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும். நல்ல நண்பர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவங்கள வீட்டுக்கு கூப்பிடணும், சாப்பிட கொடுக்கணும், வாப்பா சேர்ந்து சாப்பிடணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி என்று கேட்கணும். இது முக்கியமான பகுதி. நாங்கள் ஏற்படுத்த முடியாத, எங்களால் செய்ய முடியாத மாற்றங்களை அந்த நல்ல நண்பன் எங்கள் பிள்ளைகளில் ஏற்படுத்துவான். அதற்கான வீட்டுச் சூழலை தயார்படுத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வகையிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கபலமாக இருந்தது யாரு? அபூ தாலிப். இஸ்லாத்துக்கு வந்ததா? வரல. ஆனால் இஸ்லாம் தொடர்பான நல்ல புரிதலோடு இருந்தவர். பல வகையிலும் ரசூலுல்லாவை, இந்த தீனை பாதுகாத்தவர். அதால தான் அல்லாஹு தஆலா நரகத்தில் ஆக கம்மியான தண்டனை யாரு? அவருக்கு தான். இவ்வளவு புரிதல் உள்ளவர் இஸ்லாத்துக்கு வர முடியாம போயிட்டு. என்ன காரணம்? சக்கராத் டைம். ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கிறாங்க. அவருக்கு இஸ்லாம் உண்மை என்று தெரியும், அல்லாஹ்வுடைய தூதரை தெரியும், எல்லாம் தெரியும். தெரிந்தும் உள்ள வர முடியல. பக்கத்தில் இருந்த கெட்ட நண்பர்கள், எங்களுடைய மூதாதையரின் தீனை விட போறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு கெட்ட சேர்க்கை எவ்வளவு பணி செய்த ஒருவரையும் உள்ள வராம தடுத்துட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு துவா செய்யக்க நாங்க துவா கேட்கிறது, நல்ல அறிவை கொடுப்பாயாக, சொத்து சுகத்தை கொடுப்பாயாக, நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பாயாக, ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. எப்பயாவது துவா செய்தோமாயா, அல்லாஹ் என் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களை கொடுப்பாயாக,
உன்னை பயந்து நடக்கக்கூடிய நல்ல வழிகளை காட்டக்கூடிய நல்ல நண்பர்களை கொடுப்பாயாக என்று துவா செஞ்சிக்கிறோமா? குறவு செஞ்சது. ஆனா நாங்க முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு துவா அது பிழைச்சா எல்லாமே பிழைத்து விடும் என்பதை புரிந்து கொள்ளணும். நண்பர்களை தெரிவு செய்யக்க பிள்ளைகள் புரிஞ்சு கொள்ளணும், மாணவர்கள் புரிஞ்சு கொள்ளணும். நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும், நாங்க மௌத்தாகலாம் பாப்பா, நீங்க சின்ன வயசுலயும் மௌத்து வரலாம். இந்த போன வெள்ளத்துல மதரசாவுல இருந்து வீட்டுக்கு போகணும் என்ற ஆசையோட தவிப்போட நிறைய கனவுகளோட அந்த பிள்ளைகள் போயிடுச்சு. வெள்ளம் வந்து ஒரே நிமிடத்தில் அந்த பிள்ளைகள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களின் கபரை அல்லாஹ் விசாலப்படுத்தணும். அந்த பெற்றோர்களின் அவர்களின் மனதை அல்லாஹ் தஆலா ஆறுதல் படுத்தி உறுதிப்படுத்தணும். சகோதரர்களே, மௌத் என்னரும் வரலாம். நாங்க நண்பர்களை தெரிவு செய்கிற பொழுது மாணவர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளணும், நான் மௌத்தானா முன்சப்புல எனக்காக கண்ணீர் வடித்து அல்லாஹ்வுடன் பிரார்த்திக்க கூடியவனா, என்னை அடக்கினவுடன் திரும்புற நண்பன் அல்ல, ஒரு அரை மணித்தியாலம் அந்த இடத்தில் எனக்காக நின்று அவன் பிரார்த்திக்க கூடியவனா, நேரம் கிடைக்கின்ற நினைவு வருகின்ற நேரங்களில் ஜியாரத் செய்து எனக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியவனா, இவனைத்தான் நாங்க பிடிக்கணும் நண்பனா. ஒரு முஃமின் இவர்தான் என்னுடைய நண்பன். இத பிள்ளைகளுக்கு நாங்கள் ஊட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருமே நண்பர்கள். அந்த நட்புட வலிமையை பாருங்க. ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு நான் நயவஞ்சகன் ஆகிட்டேன் அப்படி என்று வாராங்க, தெரிஞ்ச செய்தி. இடையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாங்க. நான் முனாஃபிக், ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருந்தா ஈமான் உயருது, அந்த சபையில விட்டு தூரமானா ஈமான் குறைஞ்சிட்டு, அப்படின்னா நான் நயவஞ்சகனாத்தானே இருக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்ல நண்பர், எனக்கும் அதே பிரச்சனை தான், வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போவோம் என்று ரெண்டு பேரும் போறாங்க. எனவே சகோதரர்களே சகோதரிகளே, நல்ல நண்பர்கள் என்பது மிக மிக பிரதானம். மாணவர்கள் மிக மிக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு இடம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயந்து நடங்கள், வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்க இருங்க, நல்ல மனுஷனோடு நீங்க இருங்க, அப்படி என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது ஒரு அம்சம், மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது ஒரு அம்சம், இந்த கல்வி எங்களுக்கு இலகுவாக கிடைக்க வேண்டுமாக இருந்தால் வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வை பயந்து நடங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருவான். தக்குவா இல்லாத உள்ளங்களுக்கு கல்வி கஷ்டமா இருக்கும். பிள்ளைகளுக்கு அடிக்கடி நாங்க சொல்லணும், அல்லாஹ்வை பயந்து நடங்க, இதைத்தான் ஊட்டணும். இது முக்கியமானது. பாப்பா வருவார், நான் பொறுப்பில்லை, பாப்பா கிட்ட சொல்லுவேன், இது தேவைதான். இதை விட முக்கியமானது ரப்பு பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை ஊட்டணும். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் உள்ளத்தில், இன்றைக்கு மாணவர்களை பார்க்கிறோம், பர்த்டே கொண்டாட்டங்கள் சர்வசாதாரணமாக நடக்குது. எங்களோட வீட்டு சூழலை பழக்கினது தான். கெட் டுகெதர்னு சொல்லி ஆணும் பெண்ணும் கலப்பு 100% நடக்குது. புது வருட கொண்டாட்டத்திற்காக கொழும்பு தலைநகருக்கு போன பிள்ளைகள் பலர் மாணவர்கள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஃபெமிலியே அதை ஏற்படுத்தி கூட்டிட்டு போனது. புது வருஷம் என்பது அல்லாஹ்வுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை,
யாராலும் புறப்படவும் இல்லை. இதான் எங்கட அக்கைதா, எங்கட நம்பிக்கை. அதுக்கு முரணான ஒரு கொண்டாட்டம் நடக்குது. அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தது மாத்திரமல்ல, பணமும் கொடுத்து கூட்டிட்டு போறோம் பிள்ளைகளை. தக்குவா இல்லாத மாணவர்களை உருவாக்காதீர்கள். அந்த அறிவு துனியாக்கும் பிரயோஜனப்படாது, ஆகிரத்துக்கு பெரும் நஷ்டவாளிகளாக மாறுவார்கள். யாருடைய உள்ளங்களில் தக்குவா இருக்கிறதோ அவர்கள் இலகுவாக கல்வியை கற்றுக்கொள்வார்கள். குறிப்பாக மாணவர்கள் பெற்றோர்களுடைய அந்த வலியை உணரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபித்தோழர் வந்து சொல்றாரு, அவரை ஏஜ் வரல, சிறியவராகத்தான் இருந்திருக்கணும். யா ரசூலுல்லாஹ், நான் இறை வழியில் உயிர் கொடுக்க வேண்டும் என்கிறான். மகத்துவமான ஒரு பணி. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்களோட வாப்பா அம்மா இருக்கிறாங்களான்னு கேட்கிறாங்க. ஆமன்னு சொல்றாங்க. வாப்பா அம்மாவை கவனிக்கிற அளவு ஒரு வயது. அப்படி என்றால் இங்க வரலாம், நீங்க அங்க போய் உங்கள் பெற்றோர்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று திருப்பி அனுப்புறாங்க. சகோதரிகளே, சகோதரிகளே, பெற்றோர்களின் வலியை பிள்ளைகள் தயவு செய்து உணரணும். இன்றைக்கு இந்த COVID-19 வந்ததுக்கு பிறகு கல்விக்கு முக்கியமான ஒரு கருவியா போன் மாறினதுக்கு பிறகு எல்லா மாணவர்கள கையிலையும் போன், டிக்டாக் வீடியோ, பெற்றோர்களால பார்க்க முடியாத அளவுக்கு வீடியோ. பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கணும், வீடியோ வருது. ஒரு சின்ன இன்பங்களுக்காக பெற்றோர்களை தலை குனிய வைக்கிறாங்க, பெரிய அளவுல வருத்தத்தில் போறாங்க. நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். இந்த சுமையை உங்கள் பெற்றோர்களுக்கு கனவிலும் கொடுக்க நினைத்து விடாதீர்கள். வீடியோ வருது, போட்டோஸ் வருது, ஆடியோ வருது, குரல் பதிவு வருது. நீங்க வளர்ந்த பிறகு 10 ஹஜ்ஜிகள் கொண்டு சென்றாலும் அந்த பெற்றோர்கள் இந்த நேரத்தில் அனுபவித்த அந்த சுமை, நீங்கள் இளம் வயதில் கொடுத்த அந்த வலி அவர்களால் மீண்டெழவே முடியாமல் இருக்கும். அந்த வலியை கொடுத்து விடாதீர்கள். அல்லாஹ்வை பயந்து நடக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா கல்வியை இலகுபடுத்துவான் என்பதை புரிந்து கொள்ளணும். மூன்றாவது ஒரு அம்சம் எங்களை நோக்கியது. பெற்றோர்களாகிய நாம் எங்களுடைய மாணவர்கள் பிள்ளைகளை எப்படி பார்க்கிறோம்ங்கிறது முக்கியமானது. இப்ப இந்த பிள்ளைகள் எல்லோரும் அமானிதங்கள். இந்த அமானிதத்தை உரிய முறையில் திருப்பி கொடுக்கணும் என்கிறத அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஓகே, ஆனா தந்தைமார் இந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் வைக்கிறோம். பிள்ளைகள் விஷயத்துல சும்மா நமக்குள்ள பேசிக்கொள்வோம். நாங்கள் எல்லோரும் முதன்மையாக நினைக்கிறது என்ன விஷயம்டா, உழைச்சி கொடுக்கணும், பிள்ளைய நல்லா வச்சுக்கணும், எந்த குறையும் இல்லாம அவரை பார்க்கணும். அதுதான் என்னுடைய பிரதான பணி என்று நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம். பொருளாதாரம் என்பது ஒரு அருள் தான், ஆனால் அதில் சோதனையும் இருக்குது. கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே கொண்டாந்து வைக்கணும்னு நினைக்கிறோம். வச்சா நாங்க மௌத்தானால் எதிர்நீச்சல் போறதுக்கும் ஒரு இடைவெளி பிள்ளைகளுக்கு வைக்கிறது நல்லது. தோற்று போகணும், தனித்தெழுந்து வர பழகணும், எல்லா விடயங்களும் அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்படணும். பாய்லர் கோழி மாதிரியே பிள்ளைய கொண்டாந்து வச்சுட்டு மௌத்தானால் பிரச்சனை பெரிதாகிடும். தந்தையர்களின் பிரதான, பெற்றோர்களின் பிரதான பணி உழைத்து கொடுத்தல் அல்ல. அதுவும் ஒரு பகுதி, அது ஒரு பகுதிதான். பட்டம் பதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிப்பதல்ல, அது தேவைதான். ஆனால் அதில் சோதனை உண்டு. கல்வியை கொடுப்பதுதான், அதில் சோதனை உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் முன்னாடி நல்ல பண்புகளை கொடுத்தல் என்பது முக்கியமானது. அஹ்லாக்குகளை கொடுக்கிறது. அஹ்லாக்க நாங்க நியமத்தாகவே நினைக்கிறல்ல. நினைச்சிருந்தா பிள்ளைகளுக்கு முன்னாடி கோபம் பறக்க மௌனமா இருந்திருப்போமா இல்லையா? ஆத்திரம் வருகிற பொழுது பிள்ளைகளுக்கு முன்னாடி அமைதியாக நடந்திருப்போமா இல்லையா? அதை நியமத்தாகவே நாங்க நினைக்கலையே. நாங்க எப்படி என்றால், நாங்க மௌத்தானதுக்கு பிறகு எங்கட பெயர்
பல சபைகளில் பேசப்படணும், நல்ல விதத்தில் பதிவு செய்யப்படணும் என்று நாங்கள் விரும்பினா அஹ்லாக்க முதன்மையாக கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நாங்கள் மௌத்தானாலும் மாஷா அல்லாஹ் அந்த பிள்ளோட வாப்பா வளர்த்த முறை நல்ல பிள்ளைகள் என்று எங்களை பல இடங்களில் எங்களுக்காக பிரார்த்திப்பார்கள். அஹ்லாக்க கொடுக்கிறது தான் என்ற முதன்மையான வேலை அப்படிங்கிறத நாங்கள் முதலில் உணரணும். எல்லாவற்றிலும் ஒரு ஒரு வெறுமனே பிள்ளைகளை ஏடிஎம் மெஷின் மாதிரியே உருவாக்கணும்னு நினைக்கிறது, ஏடிஎம் மெஷின் மாதிரியே தயாரிக்கிறது, அல்லது புத்தக பூச்சி மாதிரியே பிள்ளைகளை தயார்படுத்துறதுக்கான முயற்சிகள் தான் நடக்குது. ஒரு புள்ள 95 மார்க்ஸ் எடுத்தாலும் ஒரு பெற்றோருக்கு சந்தோஷம் பாரல்ல. ஏனென்றா பக்கத்து வீட்டு புள்ள 96 எடுத்திருக்குது, அந்த ஒரு மார்க்ஸ் எங்க? இந்த மனோநிலை நல்ல பண்புகளை இந்த பெற்றோர்களால் கொடுக்க முடியுமா? நிச்சயம் கொடுக்க முடியாது. முன்பெல்லாம் பாடசாலைக்கு அனுப்புகிற பொழுது மதிய உணவை தந்து கொடுத்து சாப்பிடுங்கன்னு அனுப்புவாங்க. இப்ப யாருக்கும் கொடுக்காம தனியே இருந்து சாப்பிடணும் என்று கொடுக்கக்கூடிய மனோநிலையில் பலர் இருக்கிறத பார்க்கிறோம். வஞ்சகத்தை நாங்களே ஊற்றுறது. ஸ்கூல்ல ஒரு ஃபைட், ஒரு சண்டை, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பிள்ளைகளோட எப்படி நடந்து கொள்றது? ஏன் அடியப்பட்டுட்டு வந்த யாரு? நாவல இருந்து 4 வார்த்தை பாயும், சேருக்கு ஒரு ஏச்சி, ஸ்கூலுக்கு போறது. என்ன ஒரு பிரச்சனையை முறையாக அணுகுவதற்கு என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தேனா? இந்த பிரச்சனை தான் இவன் பண்பில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம், இதை நான் ஊட்ட வேண்டும் என்று யோசித்தோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே ஒரு முக்கியமான நபித்தோழர் இருந்தாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன். நாங்கள் வளமையாக கேள்விப்பட்ட செய்தி தான், ஒரு அற்புதமான செய்தி. ஒரு தந்தையாக சந்தோஷப்பட வேண்டிய இடம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெரிய சபையில் இருக்கிறாங்க. அந்த சபையில மூத்த சஹாபாக்கள் பலர் நீக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒரு மரம் இருக்குது, அந்த மரமும் முஸ்லிமுடைய இயல்புகளும் அந்த மரத்தின் தன்மையும் ஒத்திருக்குது, அந்த மரம் என்ன என்று கேட்கிறாங்க. கேள்வியா கேட்கிறாங்க. சஹாபாக்கள் மூத்தவர்கள் யாருக்கும் பதில் தெரியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, மகனும் கேட்கிறாங்க, ஒருத்தருக்கும் பதில் தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்றாங்க, ஈத்த மரம் தான் அந்த மரம்ங்கிறாங்க. சபை முடிந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மகனோட வீட்டை போறாங்க. மகன் சொல்றாரு, வாப்பா ரசூலுல்லாஹ் இந்த கேள்வியை கேட்டாங்க, என் மனசுக்குள்ள அது ஈச்ச மரம் தான் என்று தெரிஞ்சிச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சந்தோஷம் கொண்டு வருது. அப்ப ஏன் சொல்லல மகன்? சொல்லி இருந்தா நான் சந்தோஷப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. மகன் சொல்றாரு, இல்ல வாப்பா, அந்த சபையில் நீங்க அபூபக்கர் போன்ற மூத்தவர்கள் பலர் இருந்தார்கள், ஆனால் நான் பேச விரும்பல அப்படின்றாங்க. சஹாபாக்களின் வீட்டு சூழலில் இருந்த ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை அந்த சபையில் எப்படி நடந்து கொள்கிறது என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எங்கட வீட்டு சூழலில் உள்ள பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் மீள்பரிசீலனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, ஒரு பெற்றோராக நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய இடங்கள் இருக்குது. நீங்க உலகத்தில் எந்த இடத்திலும் சந்தோஷப்படுவதை விட கடுமையாக சந்தோஷப்படணும் எந்த இடம் தெரியுமா? நான் பள்ளிக்கு வருகிற பொழுது முன்சப்ல எனக்கு முன்னாடி என் பிள்ளை தொழுகிறான் என்றால் ஒரு முஸ்லிம் பெற்றோராக, தகப்பனாக நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்பதற்கான அடையாளம். சந்தோஷப்படுங்க. நான் கியாமுல் லைல் தொழுவதற்கு, வுது செய்வதற்கு, பாத்ரூம் போறதுக்கு ரெடி ஆகிறேன், உள்ளே சத்தம் கேட்கிறது, என் பிள்ளை வுது செய்து கொண்டு இருக்கிறான் என்றால் ஒரு முஸ்லிம் தாய் தகப்பனாக நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய முதன்மையான இடம். பள்ளி வாயிலில் ஒரு தர்மம் என்கிற பொழுது
என் பெயருக்கு முன்னாடி என் மகன் பெயர் இருக்கிறது என்று காண்கின்ற பொழுது ஒரு முஸ்லிம் தகப்பனாக தாயாக சந்தோஷப்பட வேண்டிய முதன்மையான இடம். சகோதரர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அஹ்லாக்கை ஈமானை கொடுப்பதே முதன்மையானது என்பதை மறந்து விடாதீர்கள். அதுவே உங்களுடைய கபரில் வெளிச்சத்தை கொண்டு வரும், உங்களுக்கு சொர்க்க வாசனையை உள்ளே கொண்டு வரும். உங்களுடைய கபரிலே பல மாற்றங்கள் கண்ணட்டிய தூரம் இடம் கிடைக்கும். கண்ணியமிகு சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு விஷயத்தை பாருங்க. இறுதியான ஒரு பகுதி, அதாவது ஆனந்த கண்ணீரை. ஆனந்த கண்ணீர் என்றால் என்னது? ஒருத்தருக்கு கடுமையான சந்தோஷம் வந்தால் சிரிப்பு தானே வரணும், சிரிப்பு வராது, அழுகை வரும். எல்லை கடந்த சந்தோஷம் வந்தால் சிரிப்பு வராது, அழுகை தான் வரும். நாம் ஒரு 5 கோடிக்கு ஒரு வீடு ஒன்று கட்டுறோம், மிச்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டிட்டு ஃபெமிலி எல்லாரையும் கூப்பிட்டு மாடொண்டு அறுத்து சாப்பாடு கொடுக்குறோம். அழுது தீப்போமா சிரிச்சு தீப்போமா? சிரிச்சு தீப்போம். ஒரு 3 கோடிக்கு ஒரு வாகனம் வாங்கிட்டோம், அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்வோம், நாங்கள் சந்தோஷப்படுவோம், சிரிப்போம். ஆனால் எந்த நேரத்திலும் அழாத நாம், கம்பீரமாக இருந்த நாம், உண்மையான மகிழ்ச்சியை அல்லாஹு தஆலா எங்கள் பிள்ளைகளில் தான் வைத்திருக்கிறான் என்பதற்காக சொல்கிறேன். எங்களோட வைஃபோட நாங்கள் பேசக்க அல்ஹம்துலில்லாஹ், இந்த கிழமை முழுவதும் மகன்தான் 4 மணிக்கு என்னை வந்து எழுப்பினார் என்று சொல்லக்க கண் கலங்கிடுவார். இஃபுல் குர்ஆனை முழுவதும் மனனம் செய்து இறுக்கமான அழாத தந்தை அந்த மகன் பள்ளிவாயலில் கௌரவப்படுத்தப்படுகின்ற பொழுது ஒரு மூலையில் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருப்பார். அல்லாஹு தஆலா உச்சபட்ச மகிழ்ச்சி அங்கதான் வச்சிருக்கிறான். ஒரு தாய் அடிக்கடி அழக்கூடியவள் தான். ஆனால் என் மகன் சின்ன காய்ச்சல் என்று படுத்தன், வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் அவனே முன்னின்று செய்தான், எந்த வேலையும் என்னை செய்ய விடவில்லை என்று சொல்கிற பொழுதே கண்கள் கலங்கிவிடும். அல்லாஹு தஆலா உச்சமான மகிழ்ச்சியை எங்களோட பிள்ளைகளாம் வச்சிருக்கிறான். அந்த மகிழ்ச்சி இன்பத்தை நீங்கள் அடையணுமெண்டா நல்ல பண்புகளை முதலாவது பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் மற்ற எல்லாமே. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்ன். இறைவா, எங்கள் மனைவியிடத்திலும் எங்கள் பிள்ளைகளிடத்திலும் கண்குளிர்ச்சியை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களை உன்னை பயப்படக்கூடியவர்களுக்கு வழிகாட்டியாக மாற்றுவாயாக. யாருக்கு? அதிகாரிகளுக்கு அல்ல, அரசியல்வாதிகளுக்கு அல்ல, உன்னை அஞ்சக்கூடியவர்களுக்கு வழிகாட்டிகளாக மாற்றுவாயாக. அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோருடைய பிள்ளைகளிலும் குடும்பத்திலும் எங்கள் அனைவருக்கும் கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவானாக. இந்த சபையை ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு சபையாக மாற்றுவானாக. குறிப்பாக 2025 கல்வியாண்டில் இந்த சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா நல்ல ஆசிரியர்களை, மனப்பக்குவம் உள்ள, நன்னடத்தை உள்ள, மாணவர்களின் தேவைகளை பலதரப்பட்ட மாணவர்களையும் புரிந்து அவர்களின் இயல்பான குணங்களை எல்லாம் அந்த மாணவர்களுக்காக தியாகம் செய்து அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய ஆசிரியர்களை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள். மாணவர்களுக்கு இதை அடிக்கடி ஊட்டுங்கள். அல்லாஹ்வை பயந்து நடங்கள். நல்ல நட்புகளை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கல்வி கற்பதின் முதன்மை நோக்கம் ஃபேனுக்கு கீழே இருப்பது, கார்ல போறது, மாடு மேய்க்காம நல்ல முறையில் உடுத்து போறது என்பதல்ல. இதை தாண்டி அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதே முதன்மை நோக்கம் என்று பதிவு செய்து கொள்ளுங்கள். இறுதியாக எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் எல்லோரும் பிள்ளைகளுக்கு நல்ல அஹ்லாக்கை, ஈமானை, தக்குவாவை கொடுக்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.
ஜஸாகுமுல்லாஹ் ஹைரன் அஹ்ஸனுல் ஜஸா. இவ்வளவு நேரமும் பலதரப்பட்ட விடயங்களை எங்களுக்கு உரையாற்றி செஞ்ச ஷேக் ஷியாப் ஷலபி அவர்களுக்கு நிர்வாகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இங்கே இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வை